ஒரு மனிதன் தரித்திரத்தில், கஷ்டத்தில், நஷ்டத்தில் அவர் வாழணும்னு விரும்புவாரா? இல்லை. பிறகு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் செழிப்பு அப்படிங்கிறது ஒரு ஏக்கமாகவே இருக்கு, அனுபவிக்க முடிகிறதில்ல? ஏன் நம்ம செழிப்பை பார்க்க முடிகிறதில்ல? பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பனைமரம் அப்படிங்கிறது எருசலேமில் பேரிச்சை பனைமரம் என்று சொல்லுவார்கள். இந்த பனைமரத்தை நீங்கள் பாருங்கள், பழங்கள் இரும்பு சத்து நிறைந்தது, அதிக இனிப்பு சுவை கொடுக்கக்கூடியது. எல்லா பழங்கள்லையே அதிகமான இனிப்பான சுவையை கொடுத்தது இந்த பேரிச்சம்பழம். அதே போல் இதோடைய கொட்டை விலங்குகளுக்கு எல்லாமே தீவனமாக பயன்படுத்தப்படுது. அரைச்சு பொடியாக்கி அநேகம் மிருகங்களுக்கு உணவாக கொடுக்குறாங்க. இதோடைய மரம், இதோடைய இலைகள் பாய்கள் நெய்வதற்கு, நார்கள், கூரைகள் நெய்வதற்கு இதோடைய மரம், தண்டு எல்லாமே பயனுள்ள பாகங்கள் தான். கேதுருவை போல, அதுவும் லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இது நீதிமானுடைய ஆசீர்வாதம். இந்த லீபனோனுடைய கேதுரு மரங்கிறது அநேகம் ஆண்டுகள் வாழக்கூடியது, உறுதியானது. இன்னைக்கு நம்ம அநேகர் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிறோம், ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படையறதில்ல. யார் செழிப்பார்கள் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சுயநலமாக வாழ்கிறோம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. கனி கொடுக்கிற மரத்துக்குத்தான் தண்ணீரும் உரமும் போடப்படும். தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சுயநலம் இல்லாதவர். மழையை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்ய பண்ணுகிறார். சூரியனையும் அப்படித்தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை கர்த்தருக்கு செய்யுங்க. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, விதவைகளை விசாரிங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். கனி கொடுக்கிற வாழ்க்கை தேவன் விரும்புகிறார். கனி கொடுக்கிற மரத்தை தான் அதிகமாக எல்லாரும் நேசிப்பாங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.